சரி ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட் டு கார்ட் ஃபீச்சர் நான் சொல்லிடுங்க நேத்திக்கு. ஸோ ஒரு நிமிஷம். யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க ஜஸ்ட் நேத்திக்கு? யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா கண்டெக்ஸ்ட் இப்போ இன்னைக்கு? சரி ஓகேப்பா, ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை அது கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மூணே ஸ்டெப்ஸ் தான். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, கண்டெக்ஸ்ட் ஏபிஐ. கண்டெக்ஸ்ட் ஏபிஐ யார் பண்ணுது? ரியாக்ட் டெவலப்பர்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ். ஸோ எதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து இந்த கண்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படின்னா, டு சால்வ் அ ப்ராப்ளம் கால் ப்ராப் ட்ரில்லிங். ஸோ என்ன ப்ராப்ளம்? ப்ராப் ட்ரில்லிங். ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு காம்போனன்ட்ல ஒரு ஸ்டேட் இருக்கு டேட்டா அப்படின்னா, இதை ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த காம்போனன்ட் ஃபுல்லா. இன்கேஸ் ஒரு காம்போனன்ட் சைல்டு காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சைல்டு காம்போனன்ட் பீன் இருக்கு அப்படின்னா, இதுல இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ராப்பை தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இது பேர் என்னது? ப்ராப் ட்ரில்லிங். இன்னொரு ஒரு காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காம்போனன்ட் சி அப்படின்னு. இது வந்து இதோட சைல்டு இல்லை. ஓகேங்களா? இதோட சைல்டு பியோட சைல்டும் இல்லை, ஏவோட சைல்டும் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியாது? இந்த டேட்டாவை இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. கிளியரா? இதுதான் வந்து ப்ராப் ட்ரில்லிங்கோட ப்ராப்ளம். ஒன்னு சைல்டு காம்பனண்டா இருக்கணும், இல்லைனா வந்து பேரண்டோட ஏதாவது ரிலேட்டடா இருக்கணும். சைல்டா இருந்தா மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்ல இருந்து ஸ்டேட்ஸ், அந்த வேரியபிள்ஸ். ஸோ அதனாலதான் என்ன பண்ணாங்க, குளோபலா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டா என்ன பிரச்சனை? ஸோ ஒரு இடத்துல குளோபலா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல வந்து வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணனா, இது சைல்டா இருக்கோனா, ப்ராபாவா இருக்கோனா, லைக் பேரண்டாவா இருக்கோனா, சைல்டா இருக்கோனா, எங்க இருந்தா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த டேட்டாவை. கிளியரா? ஏல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பிக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சிக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 3 இது. ஓகேங்களா? சரி ஓகே. சரி, இது எப்படி கிரியேட் பண்றதுன்னா மொத்தம் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து we have to create a step 1. How to create a global state using context API. அப்படின்னா இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா,
இங்க நான் போட்டிருந்தேன் கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா இருங்க நான் சொல்றேன். ஆக்சுவலா I will delete all this. ப்ரொவைடர் வேணாம், ஆப்டிமைசேஷன் வேணாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் கண்டெக்ஸ்ட், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புப்பா. உங்களுக்கு ஒரு வேரியபிள் நீங்க வந்து அரேவா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்கிறனால நான் இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர் கண்டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். கிளியரா? திங்க் ஹெட்டர்ஸ்ல தான் ஆக்சஸ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். சரி ஓகே. அண்ட் ஃபுட்டர்ஸ் எங்க இருக்கு? ஆக்சஸ் பண்ணுங்க. ஓகே. சரி இதை எப்படி நான் ஆக்சஸ் பண்றது அப்படின்ற செகண்ட் கொஸ்டின் இருக்கும் கரெக்ட்டுங்களா? சின்ன தம்ஸ் அப் கிரியேட் பண்றது புரிஞ்சுங்களா? இங்க என்ன வேரியபிள்ஸ் வேணா வச்சுக்கலாம். அரேவா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம். ஓகேங்களா? எனிதிங் கமா போட்டு எத்தனை வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க யூசர் ரிலேட்டடா இருக்க போறதுனால இது பேர் யூசர் கண்டெக்ட்னு வச்சிருக்கேன். இப்படிதான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் என்னது? கிரியேட் கண்டெக்ட்ன்ற மெத்தட். இதுதான் கிரியேட் கண்டெக்ட். ரெண்டாவது இதை ஆக்சஸ் பண்றது. செகண்ட் ஸ்டெப் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கணும். ஸ்டெப் 2 நான் கிரியேட்லாம் பண்ணிட்டேன். நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? சும்மா ஆக்சஸ் இதுக்கு வந்து என்னன்னா எங்க வேணா போயிட்டுப்பா, எங்க இருந்து வேணா இப்போ ஃபுட்டரில் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு யூசர் கண்டெக்ஸ்ட். யூஸ் கண்டெக்ஸ்ட்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க அதுக்கு ஆர்குமெண்டா என்ன கொடுக்கணும், அந்த கண்டெக்ஸ்ட் எந்த கண்டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் யூசர் கண்டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை இம்போர்ட் பண்ணிட்டு அதை நான் ப்ராப்பா கொடுத்துட்டேன். தெரியுதுங்களா? இங்க எல்லாமே வரும்பா. இதுல நான் இப்ப கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கன்சோல் டாட் லாக் ஆஃப் டேட்டா போட்டு கம்மா டேட்டான்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தெரியுதுங்களா? இங்கே நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வருது. இப்போ எப்படி ஆக்சஸ் எப்படி போடணும், டிஸ்பிளே பண்ணணும், கீழே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஒரு பி டேக் போட்டு என்ன பண்ணலாம், டேட்டா டாட் யூஸ்டு லாகின் ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கு, தெரியுதுங்களா? இப்போ குட்டியா
நான் சொன்னேன்லப்பா யூஸ் ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ். யூஸ் ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அந்த காம்பனண்ட்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸை. ஓகேங்களா? ஹெட்டர்ல வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அது நீங்க வந்து இங்க ஃபுட்டர்ல ஆக்சஸ் பண்ணணும், ஃபுட்டர் காம்பனண்ட்ல ஆக்சஸ் பண்ணணும், இல்லைன்னா ப்ராடக்ட் கார்டு காம்பனண்ட்ல ஆக்சஸ் பண்ணணும். இப்போ யூசர் நேம் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க யூசர் நேம் இருக்கு, ஓகேங்களா, பேக் அண்ட் ஏபிஐல இருந்து வருது. அந்த டேட்டா வந்து நீங்க இங்கேயும் ஆக்சஸ் பண்ணணும், நீங்க ப்ராடக்ட் பேஜ்லயும் ஆக்சஸ் பண்ணணும், கார்ட் பேஜ்லயும் ஆக்சஸ் பண்ணணும், செக் அவுட் பேஜ்லயும் ஆக்சஸ் பண்ணணும். அப்ப எப்படி ஷேர் பண்ணுவீங்க டேட்டாஸை? புரியுதுங்களா? ஸோ தட் நீங்க என்ன பண்ணணும், குளோபலா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் இங்க வந்து யூசர் கண்டெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். இதுல யூசர் நேம், யூசர் டேட்டு, யூசரோட டேட்டா, ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எங்க வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்றதுக்கு மெத்தட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மெத்தட் தான் கிரியேட் பண்றதுக்கு. கிளியரா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஆக்சஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, we have to use something called அந்த கண்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். யூசர் கண்டெக்ஸ்ட் எங்கெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க அப்டேட் பண்ண வேல்யூ நல்லா, நான் சொல்ற வேர்டு வந்து உங்களுக்கு புரியணும். இப்போ நான் வந்து எங்கெல்லாம் ரேப் பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் ஹோல் ஆப்புக்கு ரேப் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அப்டேட் பண்ண டேட்டா எங்கெல்லாம் இருக்கும், கம்ப்ளீட் ஆப்ல. இன்கேஸ் நான் அப்டேட் பண்ண வேல்யூ வந்து எனக்கு புட்டுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புட்டுக்கு மட்டும் தெரியும். ஓகேங்களா? அதுக்கு கண்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் டாட் ப்ரொவைடர்னு போடணும். டாட் ப்ரொவைடர், யூசர் கண்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர். ஓகேங்களா? ஸோ அதுல எப்படி போடணும், வேல்யூஸ்ல டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன வேல்யூ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த வேல்யூ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டாட் அலோ அப்படின்னு. இப்போ இங்க எங்க என்ன இருக்கும், ஹாய் வந்து அலோவா மாதிரி இருக்கும். இப்போ இதே வேல்யூ நான் இங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்கட்டுமா, ஹெட்டர்ஸ்ல என்ன வேல்யூ வரும்னு பார்ப்போமா? ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு user text data is equal to use context. அது வந்து யூசர் கண்டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் இங்க ஆக்சஸ் பண்ண பார்க்கறேன். யூசர் கண்டெக்ஸ்ட் டாட் லாகின் யூசர். இங்க தெரியுதுங்களா, ஹாய் இருக்கு, இங்க என்ன இருக்கு, அதுல இருக்கு. you're able to get it. ஸோ முன்னாடி இருந்த டிஃபால்ட் வேல்யூ எல்லா குளோபலா வருது, அண்ட் நம்ம அப்டேட் பண்ண வேல்யூ எங்க வருது, ஒன்லி இன் ஃபுட்டர். ஸோ இது எங்கெல்லாம் ரேப் பண்றீங்களோ அங்க மட்டும் தான் அப்டேட் பண்ற வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். குளோபலா பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்டேட் ஆயிடும். இப்படி பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும், எல்லா இடத்துலயும் அலோன் மாறிடும், எல்லா இடத்துலயும் அலோன் மாறிடும்.
ஸோ இதான் இன்டெப்த் யூஸ் கேஸ். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இதுதான் இப்போ நார்மல் 3 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டேன். திரும்பி திரும்பி மாத்தி போட்டா எப்படி வந்து வரும்ன்றது சொல்லியாச்சு. இதுதான் 3 ஸ்டெப்ஸ் இன் திஸ் கண்டெக்ஸ்ட். இது 3 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பேசிக்கா ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு இது பண்ணி ஒரு சின்ன தம்ஸ் அப். எத்தனை பேருக்கு ஓகே? ஓகேங்களா? இது 3 தான். கிரியேட் பண்றது, எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி அப்டேட் பண்றது. ஒரு நிமிஷம் பா. டெக்ஸ்ட்டுக்கு போலாமா? ஆப்டிமைசேஷனுக்கு. சொல்லுங்க. ரியல் டைம்ல கிரியேட் கான்டெக்ட் எங்க யூஸ் பண்ணுவது? நான் சொன்னல, யூசர் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேணும், எல்லா இடத்துலயும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு காம்பனன்ட்ல மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியாது. லாகின் பண்ற, இப்ப லாகின் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் ஐடி டேட்டாஸ்லாம் வந்துருது. அதை எங்க ஸ்டோர் பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அந்த காம்பனன்ட்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபுட்டர்ல வேணா ஃபுட்டர்ல ஆக்சஸ் பண்ண முடியாது நம்மளால. யூஸ் கண்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் தான் நான் இங்கே தான் தெளிவா போட்டிருக்கேன். அப்டேட் கண்டெக்ஸ்ட் பண்றதுக்காகன்னு சொல்லி பண்ணியும் காட்டிட்டேன். அப்டேட் பண்றது அப்படின்னா நான் ராப் பண்ற இடத்துல மட்டும்தான் அப்டேட் ஆகணும் சொல்லிருங்க. கரெக்டுங்களா? இப்போ ஃபுட்டருக்கு மட்டும் அப்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அப்டேட் பண்ண டேட்டா வேல்யூ ஃபுட்டர்ல மட்டும் தெரியும். ஹெட்டர்ல என்ன இருக்கும்? ஆல்ரெடி இருக்கு, டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் 3 விஷயம். இப்போ வந்து ஆப்டிமைசேஷனுக்கு போலாம். Context API ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த ஃபைல்லயே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா டேட்டாஸும் அப்டேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இங்கதான் ஒரு ஏபிஐ கால் நடக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஏபிஐல தான் லாக்டின் யூசர் ட்ரூவா ஃபால்ஸா வருது, டேட்டாஸ்லாம் வருதுன்னா இங்கேயே பண்ணி இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கார்டு கண்டெக்ஸ்ட் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய கண்டெக்ஸ்ட் இருக்கலாம். எல்லா வேல்யூவும் நம்ம இங்க அப்டேட் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create something called context provider. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ப்ரொவைடர் கிரியேட் பண்ணும். அது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து யூசர் ப்ரொவைடர். ப்ரொவைடர் ஓகேங்களா? இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணும் அப்படின்னா சைல்டா எடுத்துக்கும். சில்ட்ரன். ஓகேங்களா? இது நீங்க தப்பா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடாதீங்க, ஒர்க் ஆகாது. குயிக் ஃபிக்ஸ் கொடுத்து disable ஃபார் என்டையர் ஃபைல். சரிங்களா? இது பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல ஸோ நம்ம பண்ணுவோம்ல யூசர் கண்டெக்ஸ்ட், அதுக்குள்ள வந்து சைல்டை வந்து கொடுத்துடணும். டாட் ப்ரொவைடர் இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல்ல எவ்வளவு நாளும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வேல்யூஸ் டாட்
இப்போ நான் இங்க வந்து அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், லாகின் யூசரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டெக்ஸ்ட் ப்ரொவைடரை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ இதை வந்து ரேப் பண்ணணும். Instead of wrapping this, we have to wrap this. இப்போ பாருங்களேன், ஒரு நிமிஷம்ப்பா. சரிங்க, பார்த்தா data is undefined. ஓகே ஓகே, ஃபுட்டர் இல்லையா? ஃபுட்டர்ல வந்து நம்ம இது பண்ணிருக்கோம் போல. சரி, ஆக்சுவலா இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இதே மாதிரி ஹெட்டர்லையும் பண்ணிக்கலாம். நேம்டு எக்ஸ்போர்ட்டா மாத்திட்டோம்ல. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இப்போ நான் ஒரு பட்டன் வச்சுட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ ஒரு பட்டன் வச்சுட்டு நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னா, ஓகே, அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆப்டிமைசேஷனை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. அப்டேட் பண்றோம், ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் லெவலில் பண்றீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். கோட்லி இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், கண்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே சில்ட்ரனா போயிடும். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா கோட் எப்படின்னா இப்படி இருக்கும் பா, தெரியுதுங்களா? அங்க எவ்வளவு இருந்தாலும் இங்க வந்துடும், இங்க சில்ட்ரன், அதுல சில்ட்ரன் வாங்குறோம். இது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல நீங்க சென்ட் பண்றீங்க, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு இங்க இருக்க எல்லாத்தையும் சென்ட் பண்றீங்க, ஓகேவா? ஸோ அதை ரிசீவ் பண்றீங்க பாராமீட்டரா, நீங்க அப்படியே ரெண்டர் பண்றீங்க. அங்க என்ன பண்ணீங்களோ இங்க பண்றீங்க, ஆனா இங்க தனியா பண்றீங்க இந்த ஃபைல்ல, ஸோ தட் அங்க இருக்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. புரியுதா? ஸோ இந்த சைல்டு வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்டிமைசேஷன், மீது எந்த சேஞ்சும் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணது. அண்ட் இதை வந்து எப்படி ப்ரொவைட் பண்றோம், இப்படி ப்ரொவைட் பண்றோம். இது ஓகேங்களா? ஸோ இதான் ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன் இது ஆக்சஸ் பண்றது.
இப்போ நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்களா எப்படி ஆக்சஸ் பண்றதுனா நீங்க சேம் வகையில ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்டிமைசேஷன் என்னன்னா ஒரு ஊக் எழுதிக்கிறதுப்பா. ஒரு கஸ்டம் ஊக்கு யூசர் கண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஊக் எழுதிட்டு யூஸ் கண்டெக்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணுவீங்க ஒரு இடத்துலயும். ஸோ அதை நீங்க ஒரு ஊக்காவே போட்டுட்டு ஆக்சஸ் பண்ற எப்படி ஆக்சஸ் பண்றீங்க இது பண்ணாமே பண்ணலாம். இப்பயும் பண்ண முடியுது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பயும் பண்ண முடியுது, தெரியுதா? ஆக்சஸ் ஆகுது. பட் ஒரு இடத்துலயும் அந்த யூஸ் கண்டெக்ஸ்ட் பண்றதுக்கு பதிலா அது ஒரு ஊக்கா கிரியேட் பண்ணிக்கலாம்ல. யூஸ் கண்டெக்ஸ்ட் அதுல வந்து இந்த கண்டெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணி இங்க கொடுத்துக்கிறோம். ஸோ அது யூசர் கண்டெக்ஸ்ட். இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இனிமே நான் என்ன பண்ணிப்பேன், இதை மட்டும் கால் பண்ணிப்பேன் இன்ஸ்ட் ஆஃப் காலிங் திஸ். இப்போ நான் இங்க கால் பண்ணி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும் கரெக்டா, அதெல்லாம் பண்ணவே வேணாம். நான் ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டு அது இன்டர்னலா எல்லாமே பார்த்துக்கும். கரெக்டா சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே இது ஒரு ஆப்டிமைசேஷன் பா. கான்ஸ் டேட்டா இப்போ கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். பாருங்க சேம் அதே தான். ஆக்சுவலா எரர் வராது. ஆக்சஸ் பண்ணுங்க, சேஞ்ச் பண்றேன் பாருங்க டேட்டாவை கண்டெக்ஸ்ட்ல. சரி எங்க இருக்கு யூஸ் கண்டெக்ஸ்ட். தெரியுதுங்களா? இங்க மாறுது பாருங்க, இங்க மாறுது பாருங்க. ஹெட்டர்ல பாருங்க நார்மலா ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இன்னும் இப்போ இதெல்லாம் இம்போர்ட் பண்ண வேணாம். அது யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இம்போர்ட் பண்ண வேணாம். டேட்டா என்ன பண்ணிக்கலாம், யூசர் கண்டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா ஓகேங்களாப்பா. செகண்ட் ஆப்டிமைசேஷன் இதுதான். ஆமா எக்ஸாக்டாப்பா. அந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது, தேவையில்லாம நம்ம இது பண்ணுவோம்னா இது இந்த லாஜிக் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதே விஷயம் தான் பண்ணுது. இம்போர்ட் பண்ணி யூஸ் கண்டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்றது. ஓகேங்களா? இதுல பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு தடவை அங்கே ஒரு இடத்துலயும் இம்போர்ட் பண்ணணும். டேட்டா ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணாலே போதும். ஓகேங்களா? செகண்ட் லெவல் ஆப்டிமைசேஷன் இந்த ஃபங்க்ஷன் எழுதுறது. நிச்சயமா சொல்றேன், பண்ணி பார்த்தா தான் புரியும். இப்பயே சொல்லிடுறேன்ப்பா, டிஸ்க்ளைமர் மாதிரி. இங்க பார்த்துட்டு ஓகே ஓகே சொல்லிட்டு பண்ண விட்டுறாதீங்க. இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை பண்ணாதான் புரியும். இது நம்ம வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது அதனாலதான் நம்மளுக்கு இந்த ஃப்ளோ, இந்த ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? எடுத்தோடனே பண்ணா புரியவே புரியாது. புரியுதுங்களா? ஆப்டிமைசேஷன் சொல்றேன். ஸோ அது நீங்க பொறுமையா பண்ணி 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 புரிஞ்சுக்கணும். லாட் ஆஃப் கோட் பேஸ் அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸா சொல்றேன் இந்த ஆப்டிமைசேஷன்ஸ்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நான் சொல்றது எக்ஸாக்டா நீங்க ஆர்கனைசேஷன்ல போய் கோட் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க கண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல நிச்சயமா இப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதனால கஷ்டம் இருக்காது. ஓகேங்களா? இது 2 ஆப்டிமைசேஷன் தான் இருக்குப்பா இந்த இதுல. ஓகேங்களா? சின்ன தம்ஸ் புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒரு ஆப்டிமைசேஷன். இது ஒரு செட், அது ஒரு செட், இது ஒரு செட். இப்ப அப்டேட் பண்ணுவோமா? ஒரு பட்டன் மாதிரி வச்சுட்டு இந்த பட்டனை இங்க வச்சுட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணா இந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகும். அது எங்க வேணா எனக்கு வரணும். அந்த பட்டன் வந்து எனக்கு எங்க வேணா நான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படின்ற மாதிரி விஷயத்துல என்ன பண்ணணும்னா இங்க நீங்க எவ்வளவு ஸ்டேட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கோங்களேன். யூசர் டேட்டான்ற மாதிரி சும்மா
யூசர் நேம் கமா செட் யூசர் நேம் அப்படின்ற மாதிரி சும்மா வச்சுக்கிறேன். கான்ஸ் யூஸ் ஸ்டேட் ஓகேவா. அண்ட் இதை செட் பண்றதுக்கு இங்க ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் கான்ஸ்ட் அப்டேட் யூசர் நேம். ஓகே, செட் யூசர் நேம் சும்மா ஹலோ சாம் அப்படின்றது. இப்போ இதுக்கமா அப்டேட் யூசர் நேம் இது என்னன்னா வாய்வா கொடுக்கணும்பா. இங்க டிஃபைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணாம அங்க கொடுக்க கூடாது. அப்படி டிஃபைன் பண்ணலாம் இங்க எடுத்துடணும் எல்லாத்தையும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணும், அப்டேட் யூசர் நேம் அப்படின்றதுக்கு வாய்ட் ஃபங்க்ஷன். கிளியரா. இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா இருக்கும். தெரியுதுங்களா, இங்க அப்டேட் யூசர் நேம் ஃபங்க்ஷன் வருது. இந்த ஃபங்க்ஷன் எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் சாரி இங்கே தான் ஆக்சஸ் பண்ணுறோம்ல. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே டேரெக்டாக வாங்கிக்கலாம் இனிமே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் லைக் திஸ் வில் கெட் இட் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை பண்ணிக்கலாம். கமா இங்கே டேட்டா மாற்றிட்டோம்ல, பேரை மாற்றிட்டோமா, அதனால அதே மாதிரி பேரையும் மாற்றிக்கலாம். என்ன பண்ணோம், லாகின் யூசர் இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். லாகின் யூசரை அண்ட் அதே மாதிரி ஒரு பட்டன், இங்க ஒரு பட்டன் வச்சுக்கலாம். பட்டன் சேஞ்ச் இதுல வந்து ஆன் கிளிக் அப்டேட் யூசர் நேம். இங்க ஆர்குமெண்ட் வாங்குதா இல்ல அதுவே வந்து செட் பண்ணிக்குது. ஸோ ஜஸ்ட் கால் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான். ஓகேங்களா, பார்க்கலாமா. தெரியுதுங்களா, சேஞ்ச் ஆகுது பாருங்க, எல்லாருக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. புரியுதுங்களா. இதே ஒரு ஆர்குமெண்ட் வாங்கி கூட நம்ம செட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து வாங்கிட்டு இங்க டேட்டான்னு வாங்கிட்டு இதை கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ராம் அப்படின்னு சென்ட் பண்ணீங்கன்னா தெரியுதா, இதுதான் குளோபல் ஸ்டேட்பா. ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கார்டு கண்டெக்ட் போகலாம். நெக்ஸ்ட் அந்த ஆட் டு கார்டு ஃபீச்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கும். ஒரு 1 மினிட் கேப் தரேன், ஜஸ்ட் இந்த கோடை அப்சர்வ் பண்ணுங்க.
நிச்சயமாப்பா ஒரு வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். பொறுமையா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி ஒரு ஒரு விஷயமா பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டிருக்கல அந்த ஸ்டெப்பு ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் புரியும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கார்டு கண்டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கா ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ள பை நவ் கொடுத்தீங்கன்னா ஆட் கார்ட் கொடுத்தீங்கன்னா கார்ட்டுக்கு போற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோ பைட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ பைட்ல யூ வில் டேக் தட் கார்டோட பேஜ் எடுத்துக்கலாம். ஓகேப்பா ஷோ பண்றேன். அதர் ஃபைலுங்களா? இது ஒரு ஃபைல். ஓகே. ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா கார்டுன்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபிசிலாம் டெலீட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்காக சொன்னதான். இதான் ஸ்டேட் அப்லிஃப்டிங்க. எக்ஸாம்பிள் இருக்கணும் இல்லை. ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம் போர்ட்டலுக்கு. டெஸ்ட்ல இருக்க கோடும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இருக்க பாருங்கப்பா மாடல் சிக்னல். சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இதே எடுத்துக்கலாம். தான் அவைலபிளாக இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜேஎஸ்எக்ஸ் HTML to JSX ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துடும். இது வந்து கார்ட் பேஜ்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கார்ட் கார்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியாச்சுங்க.
ஓகேவா? இப்போ வந்து அந்த ரவுட்டையும் ரெடி பண்ணிடுவோம். இந்த காம்பனண்ட்டுக்கு போகிறதுக்கு ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வந்து ஸ்லாஷ் கம்மா எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட். ஸோ எக்ஸ்போ ஸோ கார்டு கான்டெக்ட். ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் போடலாம். பட்டன்லாம் எடுத்துரும் சும்மா இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சும்மா ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இன்கேஸ் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்கலாம்ல. ஸோ அது ஒன்று மைனஸ் ஒன்று வச்சு. நெக்ஸ்ட் சொல்லுவீங்களா? ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். மேலே கீழே கீழே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது மட்டும் வச்சுக்கலாம். ஒரு டிஆர் வந்து ஒரு இது. ஸோ எல்லா டிஆர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓகே, அப்போ இது யூஐ இது ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து இங்கே நம்ம டோட்டல் அப்புறமா கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செக் பண்ணிட்டு சென்ட் ஆகிற மாதிரி. இதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஒரு பேஜ் மட்டும் கான்டெக்ட்டுக்காக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, டேட்டாஸ் அப்புறம் எப்படி ஷேர் ஆகுது, எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, இதை மேப் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஓகேங்களா, இந்த பட்டன் மட்டும் எடுத்துரும். ஓகேப்பா, இது வரைக்கும் போதும். நம்ம இதுல இருந்து நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? கார்டு கண்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த கண்டெக்ஸ்ட்குள்ள போயிட்டு கிரியேட் சம்திங் கால்டு கார்டு கண்டெக்ஸ்ட் டாட் சிஎஸ்எக்ஸ். ஓகேங்களா, இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் கார்டு கண்டெக்ஸ்ட் context equal to create contextல இருந்து வரப்போகுது. எம்டியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் கான்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் கான்ஸ்ட் கார்ட் ப்ரொவைடர் ப்ரொவைடர் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம்? சைல்டு வாங்கி போறோம், சில்ட்ரன்ஸ். ரிட்டர்ன் we're just going to provide it first. Card context dot provider உள்ள வந்து we're going to give the children's. ஓகேங்களா, so just fix enter file. next இதை export பண்ணுங்க. export default card provider. ஓகேங்களா, இது முடிச்சோடனே இந்த கார்டு ப்ரொவைடர் என்ன பண்ணணும்? ரேப் பண்ணணும். இதுக்கு மேல இது யாரை கேட்டிருந்தீங்க? மல்டிபிள் இதை வந்து ரேப் பண்ண முடியுமான்னு. எஸ், யூஸ் மல்டிபிள் கண்டெக்ஸ்ட். ஆல்ரெடி யூசர் கண்டெக்ஸ்ட் இருக்கு. இதுக்கு மேலே கார்டு கண்டெக்ஸ்ட் போறோம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம்ப்பா.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு கண்டெக்ஸ்டா இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஊக்கு ஒன்று ரெடி பண்ணணும். ஏன்னா அதை வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் கார்டு கார்டு கான்டெக்ஸ்ட் context.js. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார்டு கண்டெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? கான்ஸ்ட் use card context is equal to ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் யூஸ் கண்டெக்ஸ்ட். அதில் என்ன வந்து இது பண்ண போறோம்? கார்டு கண்டெக்ஸ்ட் வந்து இது பண்ண போறோம். கார்டு கண்டெக்ஸ்ட். ஓகேங்களா? அண்ட் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் கார்டு கண்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார்டு கண்டெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதில் நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். பட் ஃபர்ஸ்ட் சாரி இந்த கார்டு கண்டெக்ஸ்ட் நிறைய விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். என்னன்னா we are going to do something called CRUD operation. அப்படின்னா we need to like create or add items to the cart. Correct? Next we need to update item in cart. Correct? Next we need to delete item in cart. We need to see items in cart. Correct? Create, read, update, delete. Create, read, update, delete. Correct operations. Okay. So இதுக்கு என்ன பண்ணலாம்னா first we'll create a state first. இனிஷியல் டிஃபால்ட் வேல்யூ எம்டியா வச்சுக்கலாம். அதான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஸ்டேட் வந்து வச்சுக்கலாம். இனிஷியலா இருக்கிறத எம்டியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து கிரியேட் கான்ஸ்ட் கார்ட். கார்ட்டுக்குள்ள இருக்க ஐட்டம்ஸ் செட் கார்ட். ரொம்ப ஈஸி தான்ப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க, புரியும். யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா? சரி இதில் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதை ப்ரொவைட் பண்ணுவோம். வேல்யூஸுக்கு டபுள் கோட்ஸ். ஓகே, மறந்துட போறீங்க. சிங்கிள் கோட்டை போட்டு டபுள் கோட்ஸ்ல வேல்யூ. ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதை வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஒன்று ஒன்றா நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் const add to cart. Cart is equal to இதுல தான் நம்ம வந்து அந்த யூஸ் பண்றது ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படின்றது. ஓகேங்களா? நம்ம செட் கார்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ப்ரீவியஸா கார்ட்ல இருக்க டேட்டாஸும் தேவை. கரெக்டா? ஸோ அதனால நம்ம கால் பேக் வேக் போயிடலாம். ஸோ வில் டேக் திஸ் லைக் திஸ். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் வாங்கிப்போம். கரெக்டா? எப்படிலாம் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் we are going to find if there is any items already in the product. So if products is already there in the cart, already இருந்தா எதுக்கு நம்ம திரும்பி ஆட் பண்ணோம் அந்த ப்ராடக்ட்டை? கரெக்டா?
ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் இந்த கார்ட். அதை செக் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். கான்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி இன் கார்ட் ஆர் இன் கார்ட் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணி இஸ் கோயிங் டு ப்ரீவியஸ் டாட் find find will take an callback function and இதுல ஐட்டம்ஸ் வந்து வாங்கிக்க போறோம். இதுல என்னன்னா கார்டு எப்படி இருக்கு, லைக் கார்டு எப்படி மீன்ஸ் ப்ராடக்டோட டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் போலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. டேட்டால ஐடி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐடி இருக்கு, மீதி எல்லாம் விட்டுருங்க, அப்படியே ஐடி இருக்கு. ஸோ it is going to do it like items dot id is equal to products dot id. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஆர்குமெண்ட் வாங்கிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா. ஸோ அதோட ஐடிஸ் வந்து சேமா இருக்கான்னு பார்க்குறோம். சேமா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ இஃப் இஸ் ப்ராடக்ட் இஸ் இன் கார்ட் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு குவான்டிட்டி மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டா, அவங்க இன்னொரு வாட்டி அழுத்துட்டாங்கன்னா குவான்டிட்டி ஒன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டா. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் previous dot map of items items dot id is equal to எந்த இதுக்கு மேட்ச் ஆகுதோ டாட் ஐடிக்கு மேட்ச் ஆகுதோ this is going to like என்ன பண்ண போறோம்னா அதை மட்டும் எடுத்துக்க போறோம். அதுல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் டீஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டுட்டு சாரி இங்க let's going to take all destructure. அதுல இருக்க குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம குவான்டிட்டின்னு ஒன்று வச்சுக்கலாம் ஒரு டேட்டா. குவான்டிட்டி மட்டும் என்ன பண்ண போறோம், ஐட்டம்ஸ் டாட் குவான்டிட்டி பிளஸ் 1. மீதி எதுவும் சேஞ்ச் பண்ணாது. இல்ல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு புட் ஐட்டம்ஸ் அப்படியே. ஓகேவாப்பா, இது வந்து இது இன்கேஸ் எதுவுமே இல்லை, எல்ஸ் ப்ராடக்டே இல்லை கார்ட்ல அப்படின்னா we're just going to add that product. So return இங்க கண்டிஷன் வந்து if product is not in the cart அப்படின்னா. ஓகேங்களா, இது என்ன பண்ண போறோம், we're just going to destructure previous cart datas சமா புதுசா இருக்க ப்ராடக்ட் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, ஆனா இதுல என்ன பண்ணணும்னா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அதுல வந்து குவான்டிட்டின்னு ஒன்று இருக்காது ப்ராடக்ட்ல. ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் டேட்டாவை அப்படியே இது பண்ணி விட்டுட்டு பிளஸ் நம்ம கமா போட்டு ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டோம். குவான்டிட்டி வந்து 1 அப்படின்னு. ஏன்னா ஆட் பண்ணும்போது 2 3 ஆட் பண்ண முடியாது, ஒன்று தான் ஆட் பண்ண முடியும் கார்ட்ல. அதுக்கப்புறம் தான் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வந்து. சரி ஓகேங்களா, சரிதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதை நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் மீன்ஸ் இங்க கமா போட்டு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடணும்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எழுதிடலாம் ஒரு ஐடியா. ஸோ ரீட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ரீட் ரொம்ப ஈஸி. ஸோ கான்ஸ்ட் கெட் ஆல் கெட் கார்ட் ஐட்டம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இதுல வந்து ரிட்டர்ன் கார்ட் அவ்வளவுதான். கிளியரா? இந்த கார்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ண போறோம். இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்கேஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலிட்டும் ஈஸிப்பா. கான்ஸ்ட் ரிமூவ் ஐட்டம்ஸ் ஃப்ரம் கார்ட் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இதுல வந்து செட் கார்ட் ஸோ இதுல வந்து ஐடி வாங்கிக்குவோம். ப்ரீவியஸ் அது சேமா இருக்கும், அதனால இந்த ஐடினே வாங்கிக்கலாம். ஸோ இதுல என்ன பண்ணணும்? செட் கார்ட் டாட் ஆக்சுவலா வந்து இதுல இப்படி பண்ணலாம்ப்பா. ஃபில்டர் பண்ணி டேரக்டா இங்கேயே போட்டுடணும். சரிங்களா? எப்பயும் போல கால்பேக் வே தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் டாட் ஃபில்டர் ஃபில்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? சேம் அதே தான் ஐட்டம்ஸ் டாட் ஐடி வந்து எதுக்கு மேட்ச் ஆகுதோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த ஐடி இல்லாததை அப்படியே வந்து செட் பண்ணி விட்டுறோம். சரிங்களா? இருந்தது மட்டும் ரிமூவ் ஆயிடும். when you want to update it, so const update cart கார்ட்டோட குவான்டிட்டி அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கார்ட் ஐட்டம் இதுல வந்து ரெண்டு வாங்கணும்ப்பா. என்னன்னா ஐடி வாங்கணும், கமா குவான்டிட்டி வாங்கணும். கரெக்டா? ஸோ என்ன பண்ணணும்? சேம் அதே கால்பேக் வே தான். செட் இது எல்லாத்துலயுமே வந்து ப்ரீவியஸ் கார்ட் டேட்டாஸ் வேணும். கரெக்டுங்களா? ப்ரீவியஸ் டேட்டா இல்லாம நம்மளால இது பண்ணவே முடியாது. ஸோ எல்லாமே கால்பேக் ஃபங்க்ஷன் தான். ஸோ ப்ரீவியஸ் எடுக்கும் போது எப்பயுமே அந்த கேர்லிஸ் போட்டுறாதீங்க. போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை, ரிட்டர்ன் போட்டுக்கணும். அவ்வளோதான், இல்லைன்னா வராது. இது போட்டிங்கனாலே ரிட்டர்ன் போடணும், மறந்துட போறீங்க. ரிட்டர்ன் ப்ரீவியஸ் டாட் மேப் பண்ணிட்டு just we have to take again the items. சார் திரும்பி இந்த கேர்லிஸ் போட்டால் ரிட்டர்ன் பண்ண ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் ரிட்டர்னுக்கு இந்த கேர்லிஸ் வேணாம். ரிமூவ் திஸ். ஆரோ ஃபங்க்ஷன்னா ஒன் லைன்லேயே எழுதிக்கலாம் ரிட்டர்ன் போடாமல். ஸோ என்ன பண்ணுவோம்னா ஐட்டம்ஸ் டாட் ஐடி இருந்து எதுக்கு மேட்ச் ஆகுதோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதுக்கு வர ஐடி வந்து மேட்ச் ஆச்சுன்னா வில் ஜஸ்ட் டூ சேம் திங்ஸ். ஐட்டம்ஸை டீஸ்ட்ரக்சர் பண்ணி விட்டுட்டு கமா குவான்டிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா சேம் ஐட்டத்தை வச்சு விட்டுருவோம். அவ்வளோதான்ப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் மீதி விஷயங்கள். ஸோ வில் ஜஸ்ட் ஓகேங்களா? அவ்வளோதான், எல்லாத்தையும் அமிச்சாச்சு. இங்கே வந்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வில் ஜஸ்ட் கோ டு கார்டு. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகலாம். ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போயிட்டு
we'll just take const we'll get என்ன எடுத்துக்கலாம்னா we'll first take add cart this is from use card context ஓகேங்களா இதுல இருந்து எடுத்துருக்கோம் இது ஜஸ்ட் எப்படின்னா ப்ராடக்டே சென்ட் பண்ணணும் இங்க வருதுங்களே இங்க டேட்டாஸ் வருதா இங்க டேட்டா எப்படி வருது ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் console.log of data டேட்டா கரெக்டாக ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே செட் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வில் கோ பேக் go to back எப்படி வருது ஓகே அப்படியே வருது பக்காப்பா ஓகே வில் ஜஸ்ட் செட் இட் அப் என்னன்னா இந்த பட்டன் இருக்குங்களா ஆட் கார்ட் பட்டன் இருக்குங்களா இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஆங்கர் டேக்லாம் எடுத்துட்டு வில் புட் இட் லைக் பட்டன் hrefலாம் வேண்டாம் just remove all this we just put on click we'll just call that function add cart நம்ம என்ன பண்ணோம் டேட்டாஸை சென்ட் பண்ணோம் ஓகேவா ஸோ வில் செக் அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணிடலாம் கார்ட்டையும் கம்மா கார்ட் வச்சிருக்கோம்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஆக்சுவலாக கெட் கார்ட் இருக்குல்ல கெட் கார்ட்டோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் இப்போ சேம் தான் இப்போ கமா போட்டு ஜஸ்ட் புட் கார்ட் இப்போ பாருங்க ஆட் ஆகும் கார்ட்ல பாருங்க ஓகே there is an error previous is undefined in add cart okay ஒரு நிமிஷம் நாம பார்ப்போம் okay we'll put it as an array it's an error delete பண்ணிடலாம் ஓகே அரேல ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ப்ராடக்ட் சூப்பரா இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளோவா போயிடலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து வில் கோ டு தட் கார்ட் ஸ்பேஸ் இங்க கிளிக் பண்ண இங்க கார்ட்னு ஒரு பேஜ் வச்சுட்டு கார்ட்டுக்கு போற மாதிரி வச்சிருவோம் என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து கார்ட்டுக்கு வாங்க கார்ட்டுக்கு வந்துட்டு you have to access the cart data so என்ன பண்ணலாம் const cart is equal to use card context ஓகேங்களா இந்த கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிருந்தோம்ல இங்க இங்க ஒரு க்ளோஸ் பண்ண டிவ் ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் கம்ப்ளீட் ஐட்டம் இந்த டேபிள் டிஆர் இதுக்குள்ளதான் வந்து அந்த டேபிளோட டேட்டாஸ் இமேஜஸ் எல்லாமே வர மாதிரி ப்ளஸ் ஐகான்ஸ் ரேட்டிங்ஸ் இது எல்லாமே ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா வில் ஜஸ்ட் ஹேவ் அன் மேப் if card dot length is not equal to 0 அப்படியே இருந்துச்சுன்னா we'll just put on else we'll render
சரிங்க. ஓகேங்களா? I'll do a format. நாட் எம்டினா இதை ஷோ பண்ணுங்க, எம்டியா இருந்துச்சுன்னா இதை இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, இந்த டாப்ல ரவுட் ஒன்று அட்ரஸ்ல வச்சிருவோம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்விட்ச் பண்றதுக்கு. வில் மேக் சம்திங் லைக் இதில் வந்து காட் அண்ட் இங்க வந்து காட்டுக்கு போற மாதிரி காட். இங்க இருந்து காட்டுக்கு போகலாம். தெரியுதுங்களா? இங்க ஒன்று வருது. ஸோ இப்போ மேப் பண்ணி விட்டுறலாமா? அப்படியே வில் மேப் இட்டா காட்டில் போயிட்டு வில் மேப் இட்டா என்ன பண்ணணும்? காட் டாட் மேப் I'll put a return. ஏன்னா ரிட்டர்ன் போட மறந்துட போறீங்க, அந்த கர்லீஸ் வந்தாலே ரிட்டர்ன் வரணும். We'll have this all tr. See, இங்க வருதா? இப்போ நம்ம போயிட்டு 2-3 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். தெரியுதுங்களா? 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ வேற வேற ப்ராடக்ட்ஸ் தான் ஆக்சுவலா. நீங்க கார்ட்ல இருக்கிறது போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்ட்ல வேற வேற ப்ராடக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் அங்க ஒரே இது ரெண்டரா இருந்தனால அங்க ஒரே இது வருது. ஸோ கார்ட்ல ப்ராடக்ட்ஸ் அப்படியே டிஸ்பிளே பண்ணிடலாமா? இங்க 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 அப்படியே டிஸ்பிளே பண்ணிடலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன வருது? கார்ட் டாட் டைட்டில். கார்ட் டாட் டைட்டில். டைட்டில் போட்டுடலாமா? வாட்ஸ்அப் இதெல்லாம் கார்ட் டாட் என்னப்பா? ஓகே, I'm sorry. It's not card dot like you. Items imported. We'll make it like items dot title. ஓகேங்களா? இங்க வந்துருச்சுங்களா? அண்ட் அங்க இருக்க ஹெச்எஃப் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இல்லைன்னா அது ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும். We'll make it to paragraph. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் items dot price. என்ன பாச்சு? ஓகே, கார்ட் கார்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். ப்ராடக்ட் வந்துருச்சுங்களா? ஓகே, ப்ரைஸ் வந்துருச்சு. இங்க பிக்சரையும் டிஸ்பிளே பண்ணிடலாம். பிக்சர் தான் இருக்குங்களா? அங்க என்னன்னு இருக்குன்னு பார்த்துப்போம்ப்பா. பார்த்துட்டு பண்ணலாம். என்ன பேர்ல இமேஜ் இருக்கு. அனுப்புறேங்க, ஆன்லைன் அனுப்புறேங்க, வாட்ஸ்அப் தருங்க. இமேஜஸ் தான் இருக்கு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்.
we put it like items dot images. ஓகேவா? இங்க வந்துருச்சுங்களா? அண்ட் இந்த ப்ளஸ் பண்றது ஆட் பண்றது எல்லாமே பண்ணிடலாம். அண்ட் டெலீட்டுக்கு ஒரு ஐக்கான் வச்சிடலாம் இங்க. ஸோ தட் டெலீட்டும் வந்து கிட்ட பக்கத்துலயே வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்றதுலன்னு ட்ரை பண்ணலாம். செகண்ட் சார்ஜ் போட்டுடலாம். சரி ஓகே. இப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறது மைனஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம எழுதியிருந்தோம்ல தருவானா. ஸோ இதில் வந்து அப்டேட் ஐட்டம்ஸ் இதில் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளஸ் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் இட் ஆன் கிளிக்கா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐட்டம்ஸ் டாட் ஐடியை ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணணும். கமா இங்கே குவான்டிட்டி ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டேட் வச்சுக்கலாம் இல்லைனா பெஸ்ட்டு. அப்போதான் வந்து ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட இதை வச்சு நம்ம ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆக்சுவலாக அங்கே ஒரு விஷயம் இருக்குது. டைனமிக்காக வந்து நம்மளால இது பண்ண முடியும், குவான்டிட்டிஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ குவான்டிட்டிஸ் கமா செட் குவான்டிட்டிஸ் equal to state ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்ப்பா. அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ இப்படி பண்ணீங்கன்னா இப்படியே ஆட் பண்ணீங்க, இப்படியே இதை வச்சு பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்க ஒரு இது ப்ராடக்ட் அப்டேட் பண்ணும்போது இன்னொன்று ப்ராடக்ட் அப்டேட் ஆகும், அதோட குவான்டிட்டிஸ் அப்டேட் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ராடக்டோட இதை மட்டும் தான் நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ அதனால ஒரு ஃபங்க்ஷனு கான்ஸ்ட் handle something like this, something handle quantity change or something. It is ஸோ இதில் என்ன பண்ணணும்னா டைனமிக்காக அப்டேட் பண்ணணும். ஸோ அதே தான் ப்ரீவியஸை வாங்கிக்கிட்டு டாட் 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 அந்த கார்ட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதான் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கமா பண்ணிட்டேன். we need just to change that இது. ஸோ அதுக்கு டைனமிக்காக பண்ணிக்கலாம். தட்ஸ் கால்ட் ஐடி மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஐடி
அதில் வர வேல்யூ, இந்த வேல்யூ வந்து வாங்கிக்கலாம். இங்கே வாங்கியிருக்கோம் பாருங்க, இந்த ஐடி ஆச்சு. ஓகே, இது போடட்டுமா? ஓகே ஓகே, மேடம் மிஸ்டேக் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா, இப்படிதான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இன்னொன்று ஒன்று பண்ணலாம், இன்னும் பெட்டராக ஒன்று பண்ணலாம். இப்போ இதையும் வந்து வச்சுட்டு இது ஆக்சுவலாக ஒரு யூனிவர்ஸாக வச்சுக்கோங்க. யூனிவர்ஸாக வச்சுட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனில் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே டேரெக்டாக நீங்களே போட்டுடலாம். புரியுதுங்களா? சரி, இல்லைன்னா இப்படியே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே இப்போ ஒரு ஃபங்க்ஷனா, சரி ஓகே ஓகே, இல்லை தனியாக வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டா. ஒன்றா வச்சுங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் அப்டேட் சம்திங் லைக் திஸ், அப்டேட் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டிஷன் போட்டுக்கோங்க. கான்ஸ்ட் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னு போட்டோம். அது எப்படி எடுக்கிறதுனா இங்க இருக்க குவான்டிட்டிஸ் ஐடி, ஏன்னா இங்க எல்லாத்தோட குவான்டிட்டிஸும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா அந்த குவான்டிட்டியோட ஐடி மட்டும், இந்த ஐடியை மட்டும் வச்சு நம்ம வாங்குற ஐடியை வச்சு வாங்கிப்போம். வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் இஃப் குவான்டிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம். அதுவும் இருக்கிறது ஜீரோக்கு மேல இருக்கணும். இருக்கிறது ஜீரோக்கு மேல இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ண போறோம். நம்ம கிரியேட் பண்ணோம்ல அப்டேட் ஃபங்க்ஷன், அப்டேட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம், அந்த ஐடியோ கமா இந்த குவான்டிட்டியை அப்டேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்கே தான் கால் பண்ணிக்கலாம். சும்மா போட்டுறேன் பண்ணுறீங்க. ஆட்டோ
ஸ்டார்ட். இப்போ ஆட் கார்ட் போகிறோம். மிஸ்டேக் பார்க்கலாம். நாலு பார்த்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் குவான்டிட்டியை வாங்கிட்டு +1 பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, -1 பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் +1 பண்ணணும். வருது. ஓகே, we have to do something. ஒரு நிமிஷம் இருங்க.
குவான்டிட்டி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் பா முடிச்சிடலாம். 5 மினிட்ஸ்.
ஒரே நிமிஷம்ப்பா ஒரு செக் பண்ணுங்க. சரி இப்படி பண்ணிக்கலாம். எப்படி வில்றமோ சார். ஆக்சுவலா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்ட்ல இருக்க எல்லாத்தோட குவான்டிட்டிஸையும் நம்ம இங்க வந்து செட் பண்ணணும். ஸோ எத்தனை ப்ராடக்ட்ஸ் வருதோ அந்த ப்ராடக்ட்ஸோட குவான்டிட்டிஸை இப்படி ஆப்ஜெக்டா நம்ம வந்து செட் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? அதான் நம்மளோட டாஸ்க். ஸோ அப்பதான் நம்ம வந்து அந்த குவான்டிட்டிஸை மட்டும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் எஃபெக்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலா ஒரு கான்ஸ்ட் ஸோ இனிஷியல் query get queries quantities அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலா ஃபார் ஒரு ஃபார் லுக் ரன் பண்ணிட்டு ஃபார் லெட் இது ரெடியூசர் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரெடியூசர் யூஸ் பண்ண கன்ஃபியூஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இதுவே யூஸ் பண்றேன். ஃபார் லெட் ஐட்டம்ஸ்னே போட்டுக்கலாம். ஐட்டம்ஸ் ஆஃப் கார்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் query of items dot id is equal to items dot quantity. இதுதான் டைனமிக்கா நம்ம அப்டேட் பண்றது. ஸோ தட் இது என்ன பண்ணும்னா ஒரு ஐட்டம்க்கு இது எப்படி பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்பா. ஒன்னுக்கு வந்து ஐடி நம்பர் ஒன்னுக்கு வந்து குவான்டிட்டி இது புரியுதுங்களா? அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐடி நம்பர் டூக்கு குவான்டிட்டி 50 அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டெப். ஃபைனலாக என்ன பண்ண போறோம் we are going to set it up. செட் குவான்டிட்டிஸ்ல இந்த இனிஷியல் இதை வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு கன்சோல் ஆகும் பண்ணி காட்டுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஃபர்ஸ்ட். ஸோ பாருங்க கோடுக்கு போயிடலாம். ஓகே 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 ஒன்லி ஒன் டைம் சரிங்களா? ஒன் டைம் தான். ஒன் டைம் அண்ட் கார்ட்லாம் எப்போ அப்டேட் ஆகுதோ அப்போ மட்டும். கார்ட் எம்டியா இருக்கா? இப்போ ப்ராடக்ட்ஸ் போங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு போங்க. ஆட் கார்ட்டு. கார்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? கார்ட்டில் ஆட் ஆகும்போது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு? ஒரு குவான்டிட்டி இருக்கு. குவான்டிட்டி 1 இருக்கு. ஸோ கார்ட்டுக்கு போங்க. ஆக்சுவலி இப்போ அன்டிஃபைன் தான் போகிறோம். அதை இங்கே பிரிண்ட் பண்ணி பாருங்க.
தெரியுதுங்களா? ஐடி நம்பர் 3க்கு ஒரு குவான்டிட்டி இருக்கு அப்படின்ற வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ அப்டேட் பண்றதுக்கு நம்ம 2 ஃபங்க்ஷன் எழுதலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் கூட போதும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ கான்ஸ்ட் handle quantity changes is equal to அதில் என்ன நம்ம வாங்கணும், ஐடிஸும் கம்மா சேஞ்ச், என்ன நம்பர் சேஞ்ச் பண்றோம் அப்படின்றது இதை வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா செட் குவான்டிட்டிஸ்ல சேம் அதே தான், அதுக்குள்ள இருக்க மீதி இருக்க எல்லா குவான்டிட்டிஸும் நம்மளுக்கு வேணும். அதனால we are going with callback function. So we'll go with the previous. ஸோ இதில் என்ன பண்ணும், ஸோ கான்ஸ்ட்டை நம்ம செக் பண்ணும் மேக்ஸிமம் எந்த குவான்டிட்டிஸ் இருக்கு அப்படின்றது, 0 ஆகிடக்கூடாதுல மைனஸ் பண்ணும் போது. ஸோ அதனால நியூ குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு சும்மா அதை வச்சுக்கோங்க, குவான்டிட்டி equal to we just put max dot max we just have அதே மாதிரி previous of IDs are 1. ஓகேங்களா? சரி, எதுவுமே இல்லைன்னா R1 பிளஸ் சேஞ்ச். ஓகேங்களா? 0 ஆயிடக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், கார்ட் அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் கார்ட்டை இதுல வந்து ஐடிஸ் நியூ குவான்டிட்டிஸை கொடுத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் 3 டாட் ப்ரீவியஸ் கமா ஐடி ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டோம்னா வில் ஜஸ்ட் பி ஏபிள் டு அப்டேட் இட் ஒரே ஃபங்க்ஷன்லேயே. இந்த இடத்துல வில் ஜஸ்ட் கீப் சேஞ்சஸ் இது மைனஸ் பண்ணணுமா. ஸோ குவான்டிட்டி ஆஃப் வில் ஜஸ்ட் புட் ஐட்டம்ஸ் டாட் ஐடி இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? கமா சேஞ்ச் வந்து -1 பண்ணணும். ஓகேங்களா? +1 பண்ணீங்கன்னா +1, -1 பண்ணீங்கன்னா -1. ஓகேவா? சேம் இங்கே போட்டு +1 போட்டு விடுங்க, அவ்வளோதான். +1 think now it will work. We'll check it out. No products. We'll add it, go to your cart. Yeah, it's getting upgraded. Getting minus. இவ்வளோதான்ப்பா. இது நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். இந்த டைனமிக்ன்றது ஒன்றும் இல்லை, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 1க்கு வந்து 20 இருக்கு, 2க்கு வந்து 3 இருக்கு, 4க்கு வந்து 3க்கு வந்து 20 இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக்னா என்ன இண்டெக்ஸ் வேணா வரலாம்ப்பா. ஸோ 1னா இதை அப்டேட் பண்ணும், 2னா இதை அப்டேட் பண்ணும், 3னா இதை அப்டேட் பண்ணும், அந்த மாதிரி தான். ஓகேவா?
ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஆஃப் ஐடி 1 அப்படின்னா 1 எடுத்துக்கும், 2னா 2 எடுத்துக்கும், 3னா 3 எடுத்துக்கும், 4னா 4 எடுத்துக்கும். ஓகேங்களா? இங்க 1 போட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் ஆஃப், ஸோ -1 எடுத்துக்க கூடாதுல்ல, -2 எடுத்துக்க கூடாதுல்ல, அதனால 1 வந்து மேக்ஸிமம் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணி we are going to place it. அவ்வளோதான், இதுதான் இந்த 1 சொல்லிடு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பட்டனை வச்சு இதை கால் பண்ணி ஐடி போட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த யூஐல ஒரு பட்டன் வச்சுக்கோங்க, டெலீட் ஐகான் ஒன்று வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கார்ட்டில் வந்து ஜஸ்ட் ரிமூவ் ஐட்டம் அதை கால் பண்ணி ஜஸ்ட் கிவ் items.id. ஓகே, இதில் ஒர்க். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா.